கல்விக்குரிய கலைவாணி அடிமணிகிறோம் கருணை செய்வேனே கல்விக்குரிய கலைவாணி அடிமணிகிறோம் கருணை செய்வேனே கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி பாருங்கள் மீறி கல்விக்குரிய கலைவாணி கல்விக்குரிய கலைவாணி கும்பனகீரன் சம்பந்தனோடு குழுவியனால் ஓட்ட கூத்த சொன்னாடு கவிவாணி உணர்வு ககனம் கொண்டாடும் கவிவாணி உணர்வு ககனம் கொண்டாடும் கல்விக்குரிய கலைவாணி உன்னை தரல் அடிவாணி ஊகும் கருணை செவேணி கல்விக்குரிய கலைவாணி இறைச்சி நாடுகும் எந்த மில்மினி போய் மலை தனிவோய் இறைச்சி நாடகம் பொறிவாய் பொறிவாய் உயர்வு தருணமே இது உடன் அருள்மலை பொழிவாய் தருணமே எந்த அருள்மலை பொழிவாய் கல்விக்குரிய கலைவாணி உடன் அடிவாணியும் கருணை செவேனி கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி விநாயகனே வினை தீர்ப்பவனே வேற முகத்தோடு யார முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேற முகத்தோடு யார முதல்வனை விநாயகனே வினை தீர்ப்பவனே வணக்கம். இந்த தர்மமுனீஸ்வரர் கோயிலுக்கு கார்த்திகை மாதம் அன்னதானம் அவனுடைய சார்பாகவும் நடக்கும்.
போன வருடம் எங்களுடைய தர்ம முனீஸ்வரருக்கு வெள்ளி கவசத்திற்கு சுமாராக ஒரு 5 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த கலையரங்கத்துக்கு ஒரு 5 லட்சம் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆடி 18ஆம் பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு சுமார் ஒரு 11 லட்சம் ரூபாய் அளவில் வெள்ளி அருவா ஒன்று சென்னையிலிருந்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய தர்ம முனீஸ்வரருடைய அதிகாரமான வாக்குப்பூர்வமாக அவர்கள் ஓட்டல் நல்லபடியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமண மாங்கல்யம் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய சாமியை வேண்டி விரும்பி இந்த நூலாடையை பொன்னாடையாக போற்றி கௌரவிக்கின்றேன். ஆனைக்குளம் ஊராட்சியை சேர்ந்த அன்னலட்சுமிபுரம் திருமுருகன் ஆறுமணிய அரசு இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய கோயிலின் சார்பாக இந்த நூலாடையை பொன்னாடையை போட்டு கௌரவிக்கின்றேன். இங்கு ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்துக்குரிய சித்தப்பா சாயலகுடி கிரந்தைச் சேர்ந்த VM சாமி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பிலே பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இங்கு மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்துக்குரிய எனது மாமா மதுரை KN பாலன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பிலே பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அதற்கடுத்தபடியாக இங்கு ஆல்ரவுண்டு வாசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அழகர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு தாளம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்குரிய அத்தான் செல்வம் மருது அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பிலே பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக மயில் அவர்களுக்கு இந்த நூலாடையை என்னுடைய கோவிலின் சார்பாக பொன்னாடையை போட்டு கௌரவிக்கின்றேன். பெருமாள் சாமி அவர்களுக்கு கோவிலின் சார்பாக இந்த நூலாடையை பொன்னாடையை போட்டு கௌரவிக்கின்றேன். மரியாதைக்குரிய அண்ணன் மாயாபுரம் மாதவன் அண்ணன் அவர்களுக்கு இந்த நூலாடையை பொன்னாடையை போட்டு கௌரவிக்கின்றேன். அது சமயம் நாங்கள் எவ்வளவு செலவழித்து ஐயாவை விமர்சித்து வைத்தாலும் அதை தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் எங்களுடைய கோவிலை தெளிவாக வீடியோ எடுத்து விளம்பரம் செய்து கொடுத்த மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு இந்த நூலாடையை பொன்னாடையை போட்டு கௌரவிக்கின்றேன். சிவசுப்ரமணியம் அவர்களுக்கு எங்களுடைய கோயிலின் சார்பாக இந்த நூலாடையை பொன்னாடையாக போட்டுகின்றோம். என்னவென்றால் அவர்களுக்கு அவருடைய குழந்தைக்கு ஒரு நல்ல ஆயுசை தீர்க்க ஆயுசாக வாய் பேச முடியாமல் இருந்து அதை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகிறார் நம்முடைய தர்மமுனீஸ்வரர். அது சமயம் அதை மனதில் நினைத்து கொண்டு வருடம் 360 நாளும் நம்முடைய கோவிலை ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய கோயில் சார்பாக இந்த நூலாடையை பொன்னாடையை பற்றி கவனிக்கிறேன். அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே. சிந்தையில் நீ இருந்தால் துணிவு உண்டாகும், சிரித்த முகம் கண்டால் கவலைகள் தீரும்.
பாதை என்று நான் அறியாத போது ஐயா எது பாதை என்று நான் அறியாத போது இது பாதை என்று நீ நடை போட வைத்தான். எது பாதை என்று நான் அறியாத போது இது பாதை என்று நீ நடை போட வைத்தான். தன்மானம் நீயோனும் நீ தந்தனானும் தன்மானம் நீயோனும் நீ தந்தனானும் தமிழோனும் தந்தது சன்னிதானம். அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே இந்த கலையோடும் நீ தந்த அருட்செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே அறிமுடு மாவீரம் மேல் கொடுத்தது அழகான மகிழான ஆட வந்தது. அறிமுடு மாவீரம் மேல் கொடுத்தது அழகான மகிழான ஆட வந்தது. சந்தனடை திருப்புகளோ சொந்தமானது எனக்கு சந்தனடை திருப்புகளோ சொந்தமானது. கந்தனும் மந்திரத்தில் கவனமானது. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே இந்த கலையாவும் நீதாத அருட்செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே வரும் எங்கள் தர்மமுனியையாவே வருக. தொட்ட இடம் துளங்கி வரும் எங்கள் தர்மமுனியையாவே வருக. கண் பட்ட இடம் பூமலரும் பொன் மகனே வரம் தருக. பொன் மகனே வரம் தருக நலம் அருக. தொட்ட இடம் துளங்கி வரும் எங்க தரும முனியா வருக. கண் பட்ட இடம் பூமலரும் பொன் மகனே வரம் தருக. பொன் மகனே வரம் தருக நலம் அருக. கருணை என்ற தீபம் இரு கண்களில் ஏற்றிய ஐயா. கருணை என்ற தீபம் இரு கண்களில் ஏற்றிய ஐயா. காலந்தோறும் எங்கள் கோவில் கொண்ட ஐயா. காலந்தோறும் எங்கள் கோவில் கொண்ட ஐயா. பூமுக தாமரை மேலே அருள் பொழிகின்ற தர்மமுனி ஐயா. பூமுக தாமரை மேலே அருள் பொழிகின்ற தர்மமுனி ஐயா. வானம் பார்த்த பூமிக்கெல்லாம் வருண பகவானையா. தர்மமுனி வருவ பகவானையா. தொட்ட இடம் துளங்கி வரும் எங்க தர்மமுனியையவே வருக. கண் பட்ட இடம் பூமலரும் பொன் மகனே வரம் தருக. பொன் மகனே வரம் தருக.
நன்றி நன்றி. ஹலோ செங்கமட போவமடி கண்ணம்மா ஐயா தர்மமுனியே வணங்கிடுவோம் செல்லம்மா செல்லம்மா ஐயா தர்மமுனியே வணங்கிடுவோம் செல்லம்மா செல்லம்மா. காரைக்குடி வண்டி கட்டி கருசு மாடு ரெண்டு கூட்டி காரைக்குடி வண்டி கட்டி கருசு மாடு ரெண்டு கூட்டி செங்கமட கிராமம் போவோம் கண்ணம்மா நம்ம செங்கமட கிராமம் போவோம் கண்ணம்மா ஐயா தர்மமுனியே வணங்கிடுவோம் செல்லம்மா செல்லம்மா ஐயா தர்மமுனியே வணங்கிடுவோம் செல்லம்மா செல்லம்மா. பச்சை நீர் பட்டுடுத்தி பச்சரிசி பொங்க வச்சா பச்சை நீர் பட்டுடுத்தி பச்சரிசி பொங்க வச்சா நிச்சயமா பந்தியிலே கண்ணம்மா நிச்சயமா பந்தியிலே கண்ணம்மா ஐயா தர்மமுனி குத்த வப்பா செல்லம்மா செல்லம்மா பந்தியிலே தர்மமுனி குத்த வப்பா செல்லம்மா செல்லம்மா. கூடுகிற கூட்டத்துக்கு அண்ணோமிட்ட பேர்களுக்கு கூடுகிற கூட்டத்துக்கு அண்ணோமிட்ட பேர்களுக்கு ஐயாவும் மனம் குழந்தை கண்ணம்மா இங்கே ஐயாவும் மனம் குழந்தை கண்ணம்மா நம்ம சந்ததி தழைக்க வப்பார் செல்லம்மா செல்லம்மா அவர் சந்ததி தழைக்க வப்பார் செல்லம்மா செல்லம்மா. காரைக்குடி வண்டி கட்டி கருசு மாடு ரெண்டு கூட்டி காரைக்குடி வண்டி கட்டி கருசு மாடு ரெண்டு கூட்டி செங்கமட கிராமம் போவோம் கண்ணம்மா நம்ம செங்கமட கிராமம் போவோம் கண்ணம்மா ஐயா தர்மமுனியை வணங்கிடுவோம் செல்லம்மா செல்லம்மா ஐயா தர்மமுனியை வணங்கிடுவோம் செல்லம்மா செல்லம்மா. ஊருக்கு கீழ்புறமா உயர்ந்த ஒரு மண்டபமா ஊருக்கு கீழ்புறமா உயர்ந்த ஒரு மண்டபமா மண்டபத்தில் அமர்ந்திருந்து கண்ணம்மா அவர் மண்டபத்தில் அமர்ந்திருந்து கண்ணம்மா நம்ம மக்களை எல்லாம் காத்து வரா செல்லம்மா செல்லம்மா நம்ம மக்களை எல்லாம் காத்து வரா செல்லம்மா செல்லம்மா. நாடி வரும் மக்களுக்கு நல்ல சுகம் தந்திடுவா தேடி வரும் மக்களுக்கு ஏக சுகம் கொடுத்திடுவார் புதையா ஐயாவுமே கண்ணம்மா இங்கே புதையா புசாரியும் கண்ணம்மா அங்கே அருள் வாக்கு சொல்லிடுவார் செல்லம்மா செல்லம்மா அங்கே அருள் வாக்கு சொல்லிடுவார் செல்லம்மா செல்லம்மா. காரைக்குடி
நன்றி 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 நன்றி. கைதட்டி அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஹலோ, விளக்கு பூஜை இப்போ 2 வருட காலமாக மாதாந்தோறும் மைக்க பிடிக்காதீங்க. கரசகுளத்தை சேர்ந்த மாரியம்மாள் அவர்கள் கச்சேரி மாதந்தோறும் வந்து எங்களுக்கு கச்சேரி நடத்தி கொடுப்பாங்க. ஒரு மாதம் கூட தவறதில்லை. மாதம் வந்து எங்களுக்கு விளக்கு பூஜை அன்னைக்கு பௌர்ணமிக்கு வந்து கச்சேரி நடத்தி கொடுத்த மாரியம்மா அவர்களுக்கு எங்கள் கோயில் சார்பாக பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக மீனா அவர்களுக்கும் பொன்னாடை ஊற்றி இவர்களும் அவர்களோட மாதந்தோறும் படிப்பதற்கு வந்து விடுவார்கள். இருவர்களுக்கும் கோயில் சார்பாக பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ, மக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும், புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும், நாடக அமைப்பாளர் உங்கள் விட்டு செல்லப்பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த ஒரு ஹார்மோனிஸ்டாக உலகமெங்கும் பேரும் புகழ் பெற்றக்கூடிய அண்ணன் சிவபுரத்தை சேர்ந்த டி திருமுருகன் சார்பாக முதற்கண் வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். இனிமே எங்கிட்ட இருக்கா சொணக்கம். நாடகத்தை சுறுசுறுப்பா வேகமா நல்லபடியா ஆரம்பிச்சுட்டோம். இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. நாளைக்கு காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. நாளைக்கு காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே நல்லபடியா நடிக்கக்கூடிய வேலை பொறுப்பு உங்க கையில இருக்கு. அப்படி அதனால பப்புனாக நடிக்கும் கிருஷ்ணகுமார் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்திய கோயில் சார்பாக பொன்னாடை வாத்தி கௌரவிக்கப்படுகிறது. பணிவாத்தான் வாங்கிக்கிறேன்னு ரொம்ப அகண்டு வைக்கூடாது, அடுத்து காட்டிடக்கூடாது. துணி கொடுத்தால் பிடினீங்க என்று சொல்வார்கள். வந்திருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் பொன்னாடி அணிவித்து புகழாரம் செலுத்திய ஊர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும், நாடகலா சுற்றுவட்டார் ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும், விழா குழுவினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இசை சக்கரவர்த்திகளின் சார்பாகும் என்ன சார்பாகும் மனம் நிறைந்த நன்றி நன்றி நன்றி. அதனால நல்லபடியா நாடகத்தை பாருங்க. யாரும் படுத்து தூங்கிறாதீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். அதுக்கு மேல நான் கேட்கிறேன், நீங்க தூங்குனா எங்களுக்கு என்ன, இல்ல எந்திரிச்சு வீட்டுக்கு போனா எங்களுக்கு என்ன, இல்ல முழிச்சு நாடகம் பார்த்தாட்டா எங்களுக்கு என்ன. பப்புன்னு பவுடர் ஓட்டாச்சும் கோமாளி வந்துட்டேன் பாட்டு பாடி மேடைக்கு வந்துட்டாலே சரி, நாடகம் பேசின முழு தொகையும் சோழி முடிஞ்சு போச்சு. இப்பயே உங்க பணத்தை நாங்க முழுங்கிட்டோம். அதனால வாழைப்பழம் இருக்கு, சாப்பிட்டு வெளியேற்றிக்கிறேன். அதனால உங்க பணம் வீண் போகாத அளவுல வந்திருக்க அனைத்து நடிகரையுமே நல்லபடியா நடிக்கக்கூடிய வேலை வாங்குங்க. கூட்டம் நல்ல கூட்டம்,
அடேங்கப்பா இருக்கிற கூட்டம் இப்படியே இருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். யாரும் எந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க. அப்படி வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஒத்தையில கத்துறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. அதுக்காகத்தான் சொல்ல வரேன். இன்னைக்கு யாரும் போக மாட்டீங்க, எந்திரிச்சு அவ்வளவு தூரம் போகணும், அதனால போக மாட்டீங்க. அதுக்கு மீறி உண்மையில இந்த நாடகத்தை இப்படித்தான் ரசிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற பெரியோர்கள் புற முதற்கன் வணக்கம். அதே மாதிரி இனிமேத்த ஆத்தா மகராசிய தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க சிரிச்சவமா. அத்தா வணக்கத்தா மகராசியா வணக்கம். என்னத்த எப்படி இருக்கியே, கொஞ்சம் சிரிக்கிறியே. சரி வணக்கத்தை சொன்னான்னு அந்த வணக்கம் சொல்லி வணக்கத்தா ஒரு ஆத்தா வணக்கம் சொன்னாலும் எல்லாரும் சொன்ன மாதிரி அப்படி சிரிச்சமும் சீதையுமா உட்காரணும். ஒரு சில ஊர்களில தாய்மார்கள சிரிக்கிறதே கிடையாது. வீட்டில் அவங்க புருஷை அடிச்சா எப்படி முறைச்சு பார்க்கறது, அதே மாதிரி கொள்ளக்காரனை பார்க்குற மாதிரி முறைச்சு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இதை விட ஒரு சில ஊர்களை தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, நாடகத்தை ரசிக்கிற கிடையாது. வெட்டிக்கார் விஎம் சாமி எந்த பாட்டம் பாடுறாரு, அப்பனுக்கார என்னத்தையும் பேசுறேன் அப்படின்னு பட்டம் உட்காந்துட்டு ஆத்தா மாதிரி கூட வெறும் பொறணி தான் பேசுவாங்க. எப்படின்னா அது எப்படி பொறணி பேசுவாங்க தெரியுமா? ஆரைப்பாக வரும்போது ஆத்தா அடியே இருளாயி என்னடி சங்காயி இந்த கமரா இருக்கல்ல அவங்க செகுட்டு சுப்பிரமணிய தள்ளிட்டு போயிட்டாளோடி அடி சண்டால தலைமை நம்ம செங்கமட கம்மா நடிச்சாம ஒரு மணிக்கு டப்பு 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 அம்மனத்தை கண்டா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க. நான் கேட்கிறேன், யார் யாரை கூட்டிட்டு போன நமக்கு என்ன, யார் யாரை தள்ளிட்டு போன நமக்கு என்ன? முதல்ல உங்க புருஷன் வேற யாரையும் கூட்டிட்டு போகாம இருந்தாச்சாருதேன். அதை மட்டும் கோளார பக்குவமா பாத்துங்க. அது மட்டுமல்ல, இந்தியாவின் வருங்கால தூண்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கும் ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா வணக்கம் சொல்லணும்னு ஆசை. ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா வணக்கம் சொன்னேன்னா முடிஞ்சு போயிடும். அதனால எல்லாருக்கும் மொத்தமா வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என் வணக்கத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிறவங்க சோற ஒரு தடவை கை தட்டுனீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். அப்படிங்க கை ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி கைதட்டி உற்சாகப்படுத்தும் போதுதான் செய்யக்கூடிய தொழில 4 மடங்கு 8 மடங்கு 16 மடங்கு 100 மடங்கு உற்சாகத்தோட தொழில் செய்வோம். ரசிக்கிறேன் நினைச்சு கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் நன்றி. அப்புறம் அதே மாதிரி அன்பளிப்பெல்லாம் பெருசா எதிர்பார்க்க மாட்டோம். அதுக்காக நீங்களா விருப்பப்பட்டு எவ்வளவு அன்பளிப்பு கொடுத்தாலும் வாங்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். 500 1000 10,000 20,000 50,000 கையில காசு இல்லைனாலும் ஜிபே கூட பண்ணிக்கங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அதே மாதிரி தாய்மார் வர நிறைய உட்காந்துருக்கீங்க. அன்பளிப்பு கொடுக்க கையில காசு இல்ல, கவலைப்படாதீங்க. தோடு முகத்தைய கூட கலட்டி கொடுங்க, நான்லாம் வாங்கிக்கிறேன். தோடு முகத்தை இல்லையா, காலில் இருக்கதை கலட்டி கொடுங்க. காலில் என்ன செருப்பை கொடுத்துறாதீங்க, கொலுசை சொல்லிக்கிட்டு கிடைக்க. நீங்க வாட்டுக்கு செருப்பை தானே நான் கேட்கறேன்னு கலட்டி தூக்கி எறிஞ்சிடாதீங்க. அதனால கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைவரும் நன்றி தந்து கொண்டு இந்த நாடகத்தை பார்க்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். ஏன்னா எதையுமே நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காத நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவா சொல்றேன், இன்னைக்கு நடக்க இருக்க நாடகம் நல்லா இருக்கும். யா வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. தர்ம முனீஸ்வரர் மேல சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். அதே இது வித்தியாசம் நீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கு அப்படின்னு அந்த நாடகம் நல்லா இருக்காது. அதே மாதிரி சொல்ல வைக்கிற விதம் எங்க கையில இருக்கு. நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில நீங்க எல்லாரும் சொல்லணும். எப்படி சொல்லணும்? சூப்பர்யா, நாடகம் அமோகமா நல்லா இருந்துச்சியா அப்படின்னு சொன்னீங்கன்னா நாடகம் நல்லா இருந்துச்சுன்னு அர்த்தம். அதே இது காலையில நாடகம் இருந்துச்சியா அப்படின்னீங்கன்னா நாடகம் மசுறு கூட வெள்ளங்கலைன்னு அர்த்தம். அமோகமா சூப்பரா இருந்துச்சியா அப்படின்னு சொல்ற அளவுல நாங்களும் நடிக்கணும், நீங்களும் பார்க்கணும். உங்க வேலையை நீங்க செய்யணும், எங்க வேலையை நாங்க செய்யணும். அவங்க வேலையை அவங்க சரியா செஞ்சோம்னா நடக்கிற வேலை சிறப்பா நல்லபடியா இருக்குன்றனால முதல்ல கோமாளி வந்துட்டேன் பார்த்துக்கங்க அப்படின்றது எப்படி சொல்லணும்னா, கோமாளி வந்துட்டேன், கோமாளி வந்துட்டேன் பார்த்துக்கங்க, கூச்சல் கொள்ளப்பம் வேண்டாமுங்க. கோமாளி வந்துட்டேன் பார்வையிலே கோமாளி, அந்த கோமாளி, தங்கச்சி கோமாளி, தம்பி கோமாளி, கோமாளி கோமாளி வந்திருக்க பப்புனு ஏமாளி, கோமாளி 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 வந்திருக்க ஏமாளி. மேடைக்கு பின்னாடி போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு தாராதீங்க, பின்னாடி போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு தாராதீங்க. மேடைக்கு பின்னாடி போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு தாராதீங்க. அமைதியோடு நாடகத்தை பார்க்க வேணுங்க. நீங்க
இந்த நாடகம் வைத்திருக்கிறார்கள். ஏன் வைத்திருக்கிறார்கள், எதற்காக வைத்திருந்தாங்க தெரியப்படுத்த. என்ன கருத்திலும் பொன்னமராதனுடைய விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் ஆனைக்குளம் ஊராட்சி அழகாபுரி என்ற செங்கமடை கிராமத்தில் இருந்தல் அலுவலருக்கும் வீரபோகு நாயக்கர் மக்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் திருக்கோவில் ஆடி 18ஆம் பேருக்கு திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் உயர்திரு மரியாதைக்குரிய SM ராஜ் மல்லு நாயக்கர் பூசாரி அவர் தலைமையிலும் வீரசோழன் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஆகியோரது தலைமையிலும் ஆனைக்குளம் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் முன்னிலையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி தரும் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கின்ற நடிகை சியாமலே ஏற்கனவே தங்களுக்கெல்லாம் தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்டு கலைமகன் சென்றமெல்லாம் வெற்றி முரசு கொட்டிடக்கூடிய நாடக யுவராஜா சிங்கராஜா என்று பட்டம் பெற்ற மரியாதைக்குரிய புதுகை சேர்ந்த வன்மிக நாதன் அவர்கள் உங்கள் மத்தியில் வேலன் வேடன் விருதம் நடிக்க தோன்றுகிறார். அவர்களுடைய கவி சக்கரவர்த்தி கவி வல்லுனர் பாட்டுக்கென்ற இவரா இவருக்கென்றே பாட்டா இன்னிசை குயில்வாணி அது மட்டுமல்ல வீணை மீட்டுவதில் பேரும் புகழும் வாய்ந்தவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி வல்லாள மாநகர் MSK கலைமகள் அவர்கள் உங்கள் மத்தியில் ஸ்ரீ வள்ளி நாகமணி நடிக்க தோன்றியிருக்கிறார். அவர்களுடைய பாட்டுக்கென்று இவரா இவருக்கென்றே பாட்டா நடிப்புக்கென்று இவரா இவருக்கென்றே நடிப்பா என்று வெற்றி கொள்ளும் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை இரட்டையாளத்தை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் அவர்கள் உங்கள் மத்தியில் நாரத நடிக்க தோன்றியிருக்கிறார். அவர்களுடைய ஹார்மோனிய கலையரசன் ஹார்மோனிய இசையரசன் மரியாதைக்குரிய அன்பன்னார் சாயல்குடி அருகே உள்ள S கிரந்தை சேர்ந்த VM சாமி அவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனியம் பின் பாட்டு. கருப்பு கச்சையிலே காட்சி தருவார் வெள்ளை குதிரையிலே பவனி வருவார். கருப்பு கச்சையிலே காட்சி தருவார் ஐயா வெள்ளை குதிரையிலே பவனி வருவார். கருப்பு கச்சையிலே காட்சி தருவார் வெள்ளை குதிரையிலே பவனி வருவார். வேண்டுமோர்க்கு வேண்டும் வரும் அவர் தருவார். வேண்டுமோர்க்கு வேண்டும் வரும் அவர் தருவார். நம்ம செங்கமடை தர்மமுனி காத்து வருவார். ஐயா செங்கமடை தர்மமுனி காத்து வருவார். ஐயா ஐயா தர்மமுனி ஐயா அருந்தந்து எங்களை காத்திடையா. ஐயா ஐயா எங்க முனி ஐயா அருந்தந்து எங்களை காத்திடையா. கருப்பு கச்சையில காட்சி தருவார் ஐயா வெள்ளை குதிரையிலே மௌனி வருவார். ஆட்டம் ஓடிய வந்திடுவார் இந்த ஆதார தர்மமுனி ஐயா. ஆபத்தில துணை வருவார் இந்த செங்கமடை தர்மமுனி ஐயா. ஆட்டம் ஓடிய வந்திடுவார் இந்த ஆதார தர்மமுனி ஐயா. ஆபத்தில துணை வருவார் இந்த செங்கமடை தர்மமுனி ஐயா. நாயகன் முனி ஐயா நாகமாகவே மாறிடுவார். நம்பினோர்க்கு அருள் புரிய நல்ல சுகமும் தந்திடுவார். ஐயா ஐயா தர்மமுனி ஐயா அருள் எங்களை காத்திடையா. ஐயா ஐயா தர்மமுனி ஐயா அருள் எங்களை காத்திடையா. கருப்பு கச்சையில காட்சி தருவார் வெள்ளை குதிரையிலே பவனி வருவார். வேண்டுமோர்க்கு வேண்டும் வரும் அவர் தருவார். வேண்டுமோர்க்கு வேண்டும் வரும் அவர் தருவார். ஐயா செங்கமடை தர்மமுனி காத்து வருவார். நம்மை செங்கமுனி கருமுனி காத்து வருவார். ஐயா ஐயா தர்மமுனி ஐயா அருள் எங்களை காத்திடையா. ஐயா ஐயா தர்மமுனி
காத்திடையா அகிலம் உலகம் வாழ்பவரே இந்த அகார தர்ம முனியையா கருணை உள்ளம் கொண்ட எங்களை காக்கும் தர்ம முனியையா அகிலம் உலகம் காக்கும் தர்ம முனியையா கருணை உள்ளம் கொண்ட எங்களை காக்கும் தர்ம முனியையா ஒரு பொன்முகத்தை கண்டாடை புண்ணியங்கள் கூடி புவியோடும் நாயகங்க எங்க தர்ம முனி பொன்முகத்தை கண்டாடை புண்ணியங்கள் கூடி புவியோடும் நாயகர் எங்கள் தர்ம முனி வெள்ளி செவ்வாய் எல்லாம் விழா கோரம் உன்னை வேண்டி நிற்கும் பக்தருக்கு நல்ல காலம் வெள்ளி செவ்வாய் எல்லாம் விழா கோரம் உன்னை வேண்டி நிற்கும் பக்தருக்கு நல்ல காலம் ஆடி மாசம் ஐயாவுக்கு திருநாளா அதுதான் எங்களுக்கெல்லாம் பெருநாளா ஆடி மாசம் ஐயாவுக்கு திருநாளா அதுதான் எங்களுக்கெல்லாம் பெருநாளா ஐயா ஐயா தர்ம முனி ஐயா அருளந்து எங்களை காத்திடையா ஐயா ஐயா தர்ம முனி ஐயா அருளந்து எங்களை காத்திடையா கருப்பு கச்சையில காட்சி தருவார் வெள்ளை குதிரையில பவுனி வருவார் கருப்பு கச்சையில காட்சி தருவார் ஐயா வெள்ளை குதிரையில பவுனி வருவார் வேண்டுமோர்க்கு வேண்டும் வரும் அவர் தருவார் வேண்டுமோர்க்கு வேண்டும் வரும் அவர் தருவார் நம்ம செங்கமனை தர்ம முனி காத்து வருவார் ஐயா செங்கமனை தர்ம முனி காத்து வருவார் ஐயா செங்கமனை தர்ம முனி காத்து வருவார் நன்றி 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 வந்திருக்கிறது யார் தெரியுமா? யாரு? நான் தான்ப்பா. வந்திருக்கிறேன். காளியாத்த நினைச்சியா? மாரியாத்தா நினைச்சியா? தர்ம முனீஸ்வரன் நினைச்சியா? நான் தான் உங்களோட வேன்ல வந்தேன். அருமையான பாடல் பாடியிருக்காரு பார்த்தீங்களா? விடியறதுட்டையும் தர்ம முனீஸ்வரர் மேல பாடிக்கிட்டே இருப்பார். எத்தனையோ பாடல்களை குமிச்சு வச்சிருக்கிறாரு. எத்தனை பென்ட்ரைவரை முழுங்கியிருக்காரான்னு தெரியல. ஆமா முனியசாமி. சரி வி.எம். சாமி. வி முனியசாமி. சரி சரி சரி. அதனால சாமி மேல அருமையா பாடியிருக்காரு. இன்னும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல நல்ல பாடல்கள்லாம் அவுத்து விட்டுக்கிட்டே இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 25 சுத்துல 2 சுத்தத்தை அவுத்து விட்டுருக்கிறாரு. இன்னும் 23 சுத்து உள்ள கடக்க சுற்றி வச்சிருக்கிறாரு. நேரம் கிடைக்கும் போது அப்பப்ப அவுத்து படக்கு விட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆமா கைதறி என்ன நன்றி நன்றி கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி பாடலுக்கு. அவர்களுடைய கோடை குமரன் மின்னலடை சக்கரவர்த்தி மிருதங்க சக்கரவர்த்தி சிவகாசி சரவெடி புகழ் சிலோன் புகழ் மரியாதைக்குரிய அன்பு பெரியப்பா. ஆமா சொல்லணும்ல அவங்க அப்பா வந்து எனக்கு பெரியப்பா வேணும். மரியாதைக்குரிய சிலோன் புகழ் அன்பு பெரியப்பா நடராஜன் அவருடைய மகன் மலேசியா புகழ் மரியாதைக்குரிய அன்பு மாமா. இவர் எனக்கு மாமா வேணும். அவங்க அப்பா எனக்கு பெரியப்பா வேணும். இவர் எனக்கு மாமா வேணும். ஆமா என்ன இதன கொலக்கடை தலைமையில கூத்தாடிக்கு மறையும் இல்லை. அவர் ஐயர்வாள்னாலே மாமா தான். ஆமா மரியாதைக்குரிய அன்பு மலேசியா புகழ் மதுரை K.N. பாலன் அவர்கள் மிருதகம் டோல் தொப்பி தபேலா ஜண்டமேளம்.
இடியும் புயல் மலை சேர்ந்தாப்லன்றியா கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பதான் காரி சாப்பிட்ட மாதிரி இந்த உற்சாகம் அவ்வளவுதான் வித்தியாசம். கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி. ஆல் ரவுண்ட் வாசி வந்திருக்கிறார். உலக்குடி சொரிக்குளம் வேற எந்த இருக்குல்ல அண்ணார் செல்வம் அவர்கள், எம்பி செல்வம் அவர்கள் சீன் தாளம்.
சார் எஸ் சார் ஆலோசி செய்வோம் நாங்கள் அந்த தம்பி நாங்கள் 2 பேரும் மாற்றி செய்வோம் ஆலோசி. ஆமாம் அவர்களது கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் 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 வணக்கம். எங்கள் அண்ணனுக்கு ஒரு கைதட்டியாதா நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. தானத்திலே சிறந்தான மனதானம் உப்பிட்டவரே உள்ள நினைக்கணும். அருமையான சாப்பாடு அருமையான முறையில் வழங்கினாங்க. விழா குழுவினர்களுக்கு பெரியோர்களுக்கு கிராம பொதுமக்களுக்கு நன்றி. சமையல் மாஸ்டர் அழகுமலை அன்னலட்சுமிபுரம் அழகுமலை அவர்கள் அருமையான முறை சமையல் பண்ணியிருக்கிறார். நன்றி நன்றி வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளி அமைப்பு அருமையான அமைப்பு. மைக் செட்னா அப்படி குயிக் செட்டா இருக்கணும், டீப்னா அப்படி டாப்பா இருக்கணும். சிறந்த முறையில் ஒளி அமைத்தரக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் முருகன் தானே, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மறுபடியும் என்னதான் இருந்தாலும் சரி. முருகன் ரேடியோஸ் ராமசாமி பட்டி உரிமை எம் பொன்ராம் அவர்கள். ஸ்ரீ முருகன் 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 ராமசாமி பட்டி உரிமை எம் பொன்ராம் அவர்கள் அருமையான முறையில் ஒளிவில் அமைச்சிருக்கிறார். நடிகர்களுக்கு என்ன தேவையோ மனங்கோணாம செஞ்சு கொடுக்கிறார். பங்காளி உரிமையாளருக்கும் ஆப்பரேட்டருக்கும் மனம் நிறைந்த நன்றி. சிரிப்பை பாரியா அப்படி சிரிச்ச முகமா இருக்கணும். ஒரு சிலர் மைக் செட்ல உட்கார்ந்தா பப்பாட்டி பொண்டாட்டி விட்டுட்டு போன மணிக்கு முகர்த்தம் எப்படி சிரிக்கிறதே கிடையாது. நல்லா அமைச்சிருக்கிறார். பாட்டு போட்டாலும் பார்த்தீங்களா, பக்தி பாட்டு போட்டார். பக்தி பாட்டு போட்டா தாய்மார்களுக்கு பிடிக்கும், பழைய பாட்டு போட்டா பெரியவர்களுக்கு பிடிக்கும். இளையராஜா இசையில பாட்டு போட்டோம்னா 30 வயசு இளைஞர்களுக்கு பிடிக்கும். இப்போ உள்ள சின்ன பையன் 2K கிட்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இப்படி பாட்டெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இவங்களுக்கெல்லாம் எப்படி பாட்டு பிடிக்குது? எப்படி பாட்டு சத்தி இவங்களுக்கு எப்படி பாட்டு பிடிக்குது? மட்டும் சின்ன பையன் ஆனா அப்படி பாட்டை போட்டோன்னே ஆட்டம் கிளம்பிடுறாங்க. எப்படி கிளம்பிடுறாங்க? தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிகொடு, பேரா பேரா கொஞ்சம் தடியடு, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிகொடு, பேரா பேரா கொஞ்சம் தடியடு, தாத்தா தடிய என் கையில பொடிய மறந்துட்டே தாத்தா. இதனால பரவாயில்ல. இதுக்கப்புறம் பாட்டு போட்டா தெரியுமா? அண்ணன் பாத்தியா குண்டி குண்டிய குண்டி ஆட்டுறாங்க. இது ஒரு பாட்டுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஒளிவில் அமைப்பு அருமையான அமைப்பு. முருகன் 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 நன்றி நன்றி வெளியிறதுட்டையும் சொல்லிட்டே இருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாடக அமைப்பு எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் சிறந்த நடிகர்களை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்துவார் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர். உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய அன்னலட்சுமிபுரத்தை சேர்ந்த டி திருமுருகன் ஆர்மனிஸ்ட் அவர்கள். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் பங்காளி திருமுருகன் அவர்கள் அணுங்க சிறந்த அமைத்து தருவார். மற்றும் ஆடி மாதம் 18ஆம் தேதி 3/8/2026 திங்கட்கிழமை, அதாவது நாளை காலை 6 மணி அளவில் குண்டாறு தென்கரையில் இருந்து கரகம் எடுத்து வருதல், காலை 8 மணி அளவில் பால்குடம் அக்னி சட்டி எடுத்தல் நடைபெறும். தொடர்ந்து பொங்கல் வைத்து கடாய் வெட்டுதல் அபிஷேகம் நடைபெறும். பகல் 1 மணி முதல் 3 மணி வரை அன்னதானம் வெகு சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம். அப்புறம் அன்று இரவு 7 மணி அளவில் கோவில் பாவந்தல் சிங்கார கலையரங்கில் டி கரிசல்குளம் மாரியம்மாள் குழுவினர் கிராமிய தெம்மாங்கு பக்தி பாட்டு கச்சேரி வெகு சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் நாடக நோட்டீஸ் உபயம் மரியாதைக்குரிய ஆர் ரத்தீஸ் ஆர் முகில் தாமோதரபுரம் அருமை அமைத்திருக்கிறார். அப்புறம் கோவில் நிர்வாகஸ்தர்கள் மரியாதைக்குரிய SM பூச்சையா நாயக்கர், மரியாதைக்குரிய KS ராஜாராம் நாயக்கர், மரியாதைக்குரிய SS ராஜ் மல்லு நாயக்கர் அழகாபுரி என்ற செங்கமடை. அன்புலங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்திருக்கிறார். மரியாதைக்குரிய அன்பண்ணார் மாயகுளம் மாதவன் யூடியூப் சேனல் வந்திருக்கிறார். அன்னார்களுக்கு மனம் நிறைந்த நன்றி 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 வணக்கம் வணக்கம். இந்த
இந்த யூடியூப் எடுக்கிறது என்னதுன்னா, யூடியூப் எடுத்து எல்லா மக்களையும், அதாவது கலைஞர்கள் கூட அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் அன்னார்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, யூடியூப்பில் வர்றவங்க பூரா எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது, வராதவங்க பூரா ஒன்றும் தெரியாதவங்க கிடையாது. நிறைய பேர் நாடகம் பேச வர்றவங்க பார்த்துட்டு யூடியூப்பை தட்டி பார்த்துட்டு இந்த யூடியூப்பில் இருக்கிறால தான் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு போக யூடியூப்பில் வராதவங்க எத்தனையோ ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்களும் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுதான். அதே மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. நல்ல விஷயம் என்ன, கலைஞர்களை அறிமுகப்படுத்தி வெளிநாடு வாழ் நண்பர்கள் உள்பட அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக யூடியூப் சேனல் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு சில யூடியூப் சேனல் இருக்கிறாங்க, முழுசாக எடுக்க மாட்டாங்க, பாதியிலே போயிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மாமா மாலை மாமா அந்த காலத்தில் நாடகம் பார்த்தோம்னா கூட்டம் எப்படி வரும், மாட்டு வண்டி கட்டிட்டு வருவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம், நீ சின்ன பிள்ளைங்க வந்தாலும் மாட்டு வண்டியில் போயிருக்கீங்க. கூட்டம் எப்படி இருக்கும், 10 20 ஊர் 50 ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கடல் மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் நாடகம் பார்க்கறதுக்கு கூட்டமே வர்றாங்கல்ல, பூரா செல்லுலேயே பார்த்துக்கிட்டு உட்காந்துறாங்க. நேற்று நடந்த சம்பவம் ஊர் பேர் கூட சொல்ல விரும்பல, இங்கிட்ட தான் சாயலுடைய பக்கத்தில் தான் போயிருந்தேன். கூட்டம் சரியான கூட்டம், எப்படி விரல விட்டு எண்ணி பார்த்தாலும் 20 பேர் உட்காந்துருந்தாங்க. நான் பப்புன்னு வெளியே வரும்போதே பப்புன் டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் 4 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. காரணம் கூட்டங்கள் கூட குறைஞ்சி வச்சு கூட செல்ஃபோனில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. நல்லதாக எடுத்துக்கிட்டால் நல்லதாக இருக்கும், கெட்டதாக எடுத்தால் கெட்டதாக இருக்கும். அதனால் யூடியூப் சேனல் மாயகுலம் மாதவர்களுக்கு மனம் இருந்த நன்றி வணக்கம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பேரும் சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ பொம்பளை பிள்ளை பேரை சொல்லணும். இப்போ தாயே நம்மை தங்கரை மகள் நாக்கத்தெல்லாம் வருது. நாட்டிய பைஞ்சிலி, நாட்டிய அது, நாட்டிய இது, அது இதுண்டா எது அண்ணன் இப்ப எதிர்பார்க்கணும். அதுவா இதுவா எதுவா என்று எதிர்பார்க்கணும். மனைவை சேர்ந்த சிவகாமி அவர்கள் டான்ஸ் காமி. நான் பாடிய முதல் பாட்டு அவள் பேசிய தமிழ் கேட்டு, நான் பாடிய முதல் பாட்டு அவள் பேசிய தமிழ் கேட்டு, நான் கலைஞர் நானதெல்லாம் இந்த அழகியின் முகம் பார்த்து, நான் கலைஞர் நானதெல்லாம் இந்த அழகியின் முகம் பார்த்து, நான் பாடிய முதல் பாட்டு அவள் பேசிய தமிழ் கேட்டு. கோயில் கொள்ளாத சீனையோ இவன் கிளிகள் கொய்யாத கனியோ, கோயில் கொள்ளாத சிலையோ இல்லை கிளிகள் கொய்யாத கனியோ, ஏற்றில் இல்லாத பொருளோ இல்லை எழுத்தில் வராத கவியோ, ஏற்றில் இல்லாத பொருளோ இல்லை எழுத்தில் வராத கவியோ, மடல் மாலை போல இவள் மீனி நடை சிறந்து மனதுராணி, நான் பாடிய முதல் பாட்டு அவள் பேசிய தமிழ் கேட்டு, நான் கலைஞர் நானதெல்லாம் இந்த உலகின் முகம் பார்த்து, நான் பாடிய முதல் பாட்டு அவள் பேசிய தமிழ் கேட்டு. அருமை அருமை அருமை, நல்ல பாடிய அண்ணே, என்ன பாடினே பாடிய பாட்டா. அப்புறம் எல்லா பேரும் சொல்லிட்டே இப்ப என் பேரை சொல்லணும்ல. உங்கள் முன்பு பேசி கொண்டிருப்பது சென்றெல்லாம் பேரும்புகளும் வெற்றி தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தந்தை, கலை முதுமணி பட்டம் பெற்றவர், நாடக ஆசிரியராக திகழ்ந்தவர், தெய்வ திரு MG முனியராஜன் ராஜரடியர் அவருடைய மகன் M கிருஷ்ணகுமார் பப்புன் காமி. நான் தாங்க, என் பேரு கிருஷ்ணகுமார் பப்புன். நீ பொட்டு வச்ச தங்க கூடா ஊருக்கு மணி மகுடா, நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரதா, அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, அட ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி, பொட்டு வச்ச தங்க கூடா ஊருக்கு மணி மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரதம். ரொம்ப நன்றினே. அதே மாதிரி புரட்சி கலைஞர், கலை உலகின் சேகரம் விஜயகாந்த் அவரோட பாட்டு பாடி முனியராஜன் மறக்க முடியுமாடா? அதே மாதிரி நமக்கும் பாட்டு பாடியிருக்கேன். வாழ் கொடுத்த தெய்வம்டா. நன்றி.
எல்லா பேருக்கும் வாழ்வுதான் கொடுத்தாரு. திண்ட கையை தானே நமக்குறாங்க எல்லாரும். இருக்கட்டும், பரவாயில்ல. எல்லா பேரும் சொல்லிட்டேன். இந்த நாடகத்தை கண்டளிக்கிறமாறு பொதுமக்கள் பக்தி கோடிகள் அனைவரையும் அன்போடு அழைக்கணும். இப்படிக்கு கிராம பொதுமக்கள், அழகாபுரி என்ற செங்கமடை பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கைதட்டி உற்சாகப்படுத்த அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. வணக்கம். இன்னொரு விஷயம், வளன்னு பேசி அறுக்கிறாள் நான் கிடையாது. போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பி வைக்கிறேன் படக்குண்டு. அதான் நம்ம பழக்க வழக்கம். அனுப்பி வைக்கிறேன்னா மாமா வேலை பார்க்குறேன்னு நினைச்சிடாதீங்க. ஆடுறதுக்கு அனுப்பி வைக்கிறேன் அடுத்த காட்சிக்காக. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை ரத்ன சுருக்கமாக ஒரே நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவரையுமே கை வணங்கி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைங்க. நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுங்க, கெட்ட கருத்துக்களை சொல்லிக் கொடுக்காதீங்க. நம்ம தான் ஒரு சிலர் படிப்பறிவு இல்லாமல் தர்றோம். வருங்கால சந்ததிகள் உங்க குழந்தைகளாவது நல்லா படிச்சு வருங்காலத்தில் பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, குறிப்பா சொல்ல போனோம்னா நம்முடைய ராமேஸ்வரத்தில் பிறந்து மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானியாகணும். நம்ம நாட்டுக்காக சேவை செய்யணும். உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அதனால இன்னொரு விஷயம், தாய்மார்கள் பூரா உட்காந்துருக்கீங்க. உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். ஆண்கள் பூரா வேலைக்கு போயிடுவாங்க, நீங்க தான் வீட்டில் இருப்பீங்க. உங்க குழந்தைய வீட்டில் படிக்குதுன்னு தெரிஞ்சா டிவியை பூரா அமர்த்தி போட்டுருங்க. இந்த சிறகடி காசை பார்க்குறேன், பாண்டியன் சோர்ஸ் பார்க்குறேன், டிவி ஆன்னு வைக்காம டிவியை பூரா அமர்த்தி போட்டுருங்க. இன்னொரு விஷயம், பரீட்சை நெருங்குதா செல்போன் மட்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. குறிப்பா பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஆம்பளை பிள்ளை கூட பிரச்சனை இல்லை, பொம்பளை பிள்ளைல ரொம்ப மோசம். ஒரு மிஷின் கால் போன் வந்தா போதும், பொம்பளை பிள்ளைல எப்படி கொண்டாடிட்டு பேசுது தெரியுமா? ஹலோ மாமா, எங்க இருக்கீங்க மாமா? சீக்கிரம் வாங்க மாமா. அந்த நக்குறாங்க என் புளிச்சு புச்சுன்னு. இது முதல் ரகம். இதுவே ரெண்டாவது ரகம். அப்படி இந்த செல்போனை சைலண்ட் வைபர்னு போட்டுக்கிட்டு, சைலண்ட் வைபரா அப்படி பொம்பளை. எனக்கு அந்த செல்போனை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா பொம்பளை பிள்ளைகள் பேசுது, சத்தம் காது கிழியுது. இப்ப நம்ம செங்கமடையில பேசினா எப்படி பார்த்தாலும் பனையூர் வரைக்கும் சத்தம் கேட்க. எப்படி பேசுவா தெரியுமா? சத்தத்தை கேட்டுங்க. சத்தம் வெளியே வரலடா. இதுல பேசுற சத்தம் வெளியே கேட்டுருமா? பக்கத்து வீட்டுக்கார எவனு இருக்கானா அப்பயா தட்ட சொல்லிடுவாங்களேன்னு குருட்டு கோழி களவாரி மாதிரி திரும்பி பாக்குறது. எப்படி பாக்குறது? என்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போய் செல்போன் பேசுதோ அன்னைக்கு அவன் குடும்ப குண்டியத்துக்கு வந்து அர்த்தம். ஏன் பக்கத்து வீட்டுக்காரையில அதிர்ச்சியில பேசுறவன் அவன் எப்படி பேசுவான்? அவன் வீட்டுல ஒன்று செத்தானு வீட்டுல பொழைச்சானு தெரியாது. ஆனா மற்ற வீட்டுல எப்படி கிடையாது. என் வீட்டுல என் பொண்டாட்டி தங்க குணவதி. இன்னைக்கு என்னது நம்ம பொண்டாட்டியாவான், ஏன் பொண்டாட்டி குட்டி வாரத்துக்கு விட்டுருக்காங்க. அன்னைக்கு சாமி என்ன பெட்டி, நம்ம பெட்டி, நம்ம மிருதங்க, நம்ம ஆல்ரவுண்டு. ஏன் பொண்டாட்டி நீ எதில் வேணாலும் பங்கு ஓடி விடாத. என் பொண்டாட்டி தங்க குணவதி. இப்போ இன்னைக்கு செங்கமட நாடத்துக்கு வந்திருக்கேன். காலையில் நான் வீட்டுக்கு போகையில் சத்திவேலு 8 மணி ஆனாலும் சரி, 9 மணி ஆனாலும் சரி, மதியானம் 11 மணி ஆனாலும் சரியா என்ன செய்ய நான் போகாம என் பொண்டாட்டி சாப்பிடவே மாட்டா. பாரு அப்படி வளர்த்துருக்காங்க, ஒரு மைத்த புடிங்கிருக்காங்க. ஏனே நீ வேற நான் போய் தான் நீ சோறாக்கணும். நான் ஆக்குற வரைக்கும் பொழந்துடிச்சு படுத்து கிடப்பாண்டு என்ன பண்ண சொல்றீங்க? அந்த இருக்கட்டும், நான் போய் ஐயப்பனை வணங்கி மற்ற காரியத்தை அனுப்பி. சாமி ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா, 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 சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்ப சாமியே சரணம் ஐயப்பா. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது இன்பமான ஊதுவத்தி அங்கே மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது வீரமணி கண்ட சன்னதியில் நெய்யி மணக்குது.
சந்ததியும் மணக்குது, நீர் மணக்குது, பன்னீர் மணக்குது, ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது, ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது, ஐயனார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. அந்த பனிமலையில் ஏறும்போது சக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறும்போது சக்தி பிறக்குது, பகவானை பார்த்து விட்டால் பாவம் தொலையுது, பகவானை பார்த்து விட்டால் பாவம் தொலையுது, 18ஆம் படி தொட்டா வாழும் சிறக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. வேட்டை துள்ளி ஆடும் போது மனம் துள்ளுது, ஐயன் பேரழகை காண உள்ள பாவம் கொள்ளுது, ஐயர் பேரழகை காணும் போது உள்ள மகிழ்ந்து, காட்டுக்குள்ளே சரணவோசம் நாவே பிழைக்குது, வீட்டை வீட்டு பக்தர் கூட்டம் காட்டில் திரியுது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, சாமி திண்டக்க தோந்தோ, ஐயப்ப திண்டக்க தோந்தோ, சாமி திண்டக்க தோந்தோ, ஐயப்ப திண்டக்க தோந்தோ, உங்கவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார், வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் தருகிறார், வேட்டை மேல் ஏறி வந்து பவனம் தருகிறார், நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார், நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார், ஓம்கார நாதத்திலே எழுந்து வருகிறார், எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்ப சாமியே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. எப்பா. கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி. முருகா முருகா முருகோ திருமுருகா முருகா ஒன்னு பாலு. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடக்கூடாது. வயிறு வலிக்க சிரிக்கலாம், ஆனால் பிறர் வயிறெறிய மட்டும் சிரித்து வாழவே கூடாது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் வழங்கும் நாள் வரும்போது சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனந்த சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி.
யார் அழுவது யார் தெரியுமா போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு தோட்டமாக போட்ட வேலு பயிரை திரும்பதோ அதை கேள்வி கேட்க ஆள் நாம பார்த்து நிற்பதோ நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் பூனை எள்ள புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் போக போக காட்டுகிறேன் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் கொண்டிருப்போ ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பது யார் அழுவது யார் தெரியுமா போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு நன்றி நன்றி இது கைதிட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி இழந்த வணக்கம் போதும் ஹலோ 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 யார் பேசுறது? நான் இங்கிருந்து பேசுறேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரை கக்கூஸ்ல இருந்து பேசுறேன். எப்படி போகுது? சரியா போகுது. சி கன்றாவிய எதைய கேக்குறீங்க? நான் எதை கேட்டா எதை சொல்லிட்டு இருக்கீங்க? உட்கார்ந்து டீ குடிக்கிறேன். ஆமா சி கன்றாவிய கக்கூஸ்ல சொன்னேன். ஆமா சங்கத்து கக்கூஸ்லயே பஸ் ஸ்டாண்ட் கக்கூஸ்லயே தெரியல. பஸ் ஸ்டாண்டு பப்ளிக்ல சரி பக்கம் இருக்க பேருக்கு வணக்கங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க தெரியும். ஏன்னா நீங்களாம் நல்லா தான் இந்த இடத்துக்கு நாங்க வர முடியும். அப்புறம் மாமா அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? அப்புறம் அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நல்லா இருக்கீங்களா? தோதுப்படியா? நான் உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எனக்கு என்ன வேணும்? மருமகளை பத்தி தான் மாமனாரு தோது பராம இருக்கிறது. நல்லா இருக்கு நல்லா இருக்குது. ஆமா இங்க மைக் சைடு கொடுக்கும் ஆச்சாடி. இப்ப சந்திச்சே ரொம்ப நாளாச்சு. ஆமா அந்த பக்கத்து பார்க்க முடியல. நல்லா இருக்கீங்கல்ல? சரி அப்புறம் இங்கே யூடியூப் சேனல் எடுத்துருக்கோம் மண்பண்ணன் மாயக்குள்ள மாதவன் அண்ணே வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களாண்ணே? சரி ஆமாம் அப்புறம் நல்லா இருக்கீங்களா? உங்களை தான் கேட்குறேன். நல்லா இருக்கீங்களா? சிறுசுகள்லாம் பேச மாட்டேன்றீங்க, பெருசுக மட்டும் தான் சொல்றீங்க. ஆச்சாடி உங்களை பார்த்தோடி தான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியா? சரி அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. சரி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை. என்ன? இந்த என்ன ஆசை உனக்கு? இந்த மாமனை பார்த்தாட்டி எனக்கு அப்படி வருது. ஆச்சாடி மாமா தயவு செய்து மண்டைய துணியை போட்டு முடிக்கணும். ஆமா மண்டை கிளார் அடிக்குது. ஆமா கண்ணாடி முகம் பார்க்கவா? அரே அப்பா அம்புட்டு பல்லும் தெரியுது. பட்டாணி வாங்கிட்டு வரவா? சரி இருக்கட்டும். வந்தமா சொல்லு சொல்லணும் ஆட்டத்தை போட்டோமா போடமா இருக்கணும். போல பிடிங்க. அப்படியா? சாப்பிடுறியா? சிவகாசி ரதியே எந்த காலம்
ஐஸ்வர்யராயே சிவகாசி அடியே இந்த கல்ல சுக தங்க தேரு அந்த பாட்டி இந்த கல்ல சுக தங்க தேரு சிவகாசி எனக்கு ஸ்பீடாகவே வண்டி போய் பழக்கமாயிடுச்சு. ஆமாம், சரியா ஸ்பீடாக இல்லாமல் சரிப்பட அந்த கழுப்ப கதை இல்லை பாரு. இந்த கல்ல சோகத்தங்க தேரு நீ உன்னத்தோட வரியா குமார் என்று நீ உன்னத்தோட வரியா வரவா வரியா வரியா முருசா பணியார சுட்டு தரவா ஆபோ சுட்டு தரவா கண்ணரா ஆபோ சுட்டு தரவா வச்சுக்கவா இருப்பிலே ஒரு பச்சை கிளி பறக்குது ஓயிருப்பிலே வச்சுக்கவா இருப்பிலே வச்சுக்கவா இருப்பிலே ஒரு பச்சை கிளி பறக்குது ஓயிருப்பிலே ஆமதனட்டு பட்டிக்கு ராசா அடிமோ பாட்டு மலராத ரூசா ஆமதனட்டு பட்டிக்கு ராணி அட எங்காச்சு குட்டி வச்சுக்கவா இருப்பிலே கொஞ்சம் நைவா இழுத்து போடலாமா? கட்ட வண்டி முதல்ல கொஞ்சம் ஸ்பீடு வேணும். ரொம்ப நேரம் ஸ்பீடா போட்டா ஒரு மாதிரி கை காலில் நோவும். முதல்ல நீங்க அண்ணன் ஆகி போயிட்டீங்க, நான் தங்கச்சி. சொல்றத பார்க்கும்போது நீங்க எப்ப ஸ்பீடா போவீங்க, எப்ப லேட்டா வருவீங்க, எப்ப மெதுவா போடணும்னு தெரியலையே. சொல்லி போட சொல்றீங்க, நல்லா இருக்குது. சரி, உங்களுக்கு சொல்லி போட்டா பிடிக்காதுங்களா? ஸ்லோவா போடுவோமா? ஏன் உங்களுக்கு தெரியாததா? இவ்வளவு தூரம் என்னை காட்டி மூத்தவர் உங்களுக்கு சுலோவாவும் இழுத்தும் போட தெரியாதா? கேக்குறேன், நீ சொல்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எனக்கு அண்ணனா போயிட்டீங்க. வயசு பத்தல, அனுபவம் பத்தல. எதுல? எல்லாத்துலயும் தான். ஓ, உங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு அனுபவம் பத்தலனே. இங்கே டான்ஸ் ஆக நடிக்கும் சிவகாமி அவர்களுக்கு, ஆமா, உங்களுக்கு நடிக்கும் சிவகாமி அவர்களுக்கு கோயில் சார்பாக பொன்னாடை வைத்து கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பற்றி புலம் சொல்லிய அன்பு கிராமத்து மக்களுக்கு நன்றி, வணக்கம்.
தர்மமுனீஸ்வர பாடினதுக்காக சரி, தர்மமுனீஸ்வரர் மீது பாடலுக்காக எனக்கு அன்னார் அவர்கள் பூசாரி அவர்கள் 100 ரூபாய் அளிப்பிருக்கிறார்கள். அவருக்கு என் கலைக்குழு சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். ஆமா, நான் யாருக்கும் சொல்லித்தர அளவுக்கு வாத்தியார் வேலையெல்லாம் பார்க்கல. ஏய். என் தொழில மட்டும் கரெக்டா பாடு, பாடு. உள்ளத மட்டும் நல்லதை செய்யறேன். புடிங்க. கட்ட வண்டி கல்யாணி கட்ட வண்டி காலாத வந்த வண்டி நல்ல தெரிஞ்ச வண்டி நாகரிக அறிஞ்ச வண்டி கட்ட வண்டி போட்டு ரமமா மாட்டிக்கிட்ட ரமரமா கட்ட வண்டி ஓட்டு ரமமா மாட்டிக்கிட்ட ரமரமா காலாத வந்த வண்டி காலாத தெரிஞ்ச வண்டி நாகரிகம் அறிஞ்ச வண்டி. ஒதுங்கி நிக்குது காரு அதை புடிங்கி விட்டது யாரு ஒதுங்கி நிக்குது காரு அதை புடிங்கி விட்டது யாரு அடி கத்தரிக்கு பம்பு ஒண்ணு சரி இருக்கட்டும். உங்கள்ட்ட ஆடி வரவா பிடிங்கோ. வேணாமா நான் பார்த்ததிலே இவள் ஒரு தீயைத்தான் நல்ல அழகி என்றேன் நான் கேட்டதிலே இவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன் நான் பார்த்ததிலே இவள் ஒருத்திக்கு தான் ரொம்ப அகலம் என்பேன் அழகி என்பேன். முகம் அருமையான பெவி குயிக்கு போட்டு ஒட்டிருங்க. பியூட்டிஃபுல். கிருஷ்ணகுமார், எஸ் சார். உனக்கு இவர் என்ன வேணும்? அண்ணே அண்ணன் பாடின மாதிரி தம்பியும் பாடுற பாரு. நான் பாடிய முதல் பாட்டு நான் பார்த்ததிலே. எப்படிடா நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் ரெண்டு தம்பிங்க. பேரும் நான் வெஜ்ஜாவே இருக்கீங்க. நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. என்ன பண்றீங்க நீங்க வெச்சு நாங்க நான் வெச்சு என்ன பாப்பா இருக்கட்ட பொம்பளை பிள்ளை நல்ல பிள்ளைகள் இருக்கு. ஹாய் மேடம் வணக்கம். பாடியா முகர கட்டி பாரு முகர கட்டி உன் ஆளும் மூஞ்சி முகரே பாரு. பொம்பளை பிள்ளை நிக்கிறேனே ஏண்டா கண்ணை முன்னாடி தானே வச்சிருக்க. ஆண்டவன் கொடுத்த நல்லா தானே இருக்கு கண்ணு. இல்ல புடனைகள் இல்லையே இல்ல இல்ல நல்லா தெரியுது இல்ல. ஏடா ஒரு பொம்பளை பிள்ளை இத்தனை பொம்பளை நிக்கிற நீ வந்து பட்டு இடிச்சது இல்லாம பார்த்ததுல இவளுக்கு தான் பெரிய அகாலம் என்ன உன்னை என்ன அளக்க சொன்னாங்களா? உன்னை அளக்க சொன்னாங்களா? ஹலோ தப்பா நினைக்க கூடாது. தவறு என் மேல கிடையாது. நான் வேகமா வந்து இந்த சீன் தடிக்கிருச்சு அப்படி கீழே விழுகும்போது எதாவது பிடிச்சி வந்து உங்களை பிடிச்சி
முடிச்சிட்டேன் ஏய். அதுக்காக நீ பாடியா ஆ. ஓ உனக்கு 4 பேர் ஆம்பளை இருக்காங்க தடிக்கு விழுந்தோட்டுமே என் மாமே இருக்காரு என் மாமே ஒண்ணு கையை பிடிக்கணும் இல்லைன்னா அவர் தம்பியை பிடிக்கணும் எதையா பிடிச்சி எந்திரிச்சுக்கலாம்ல அத நீ புடிமா சரி. எனக்கு அவசரத்துல கீழே விழுக போறேன் ஆளை பார்த்தா பிடிப்பாங்க எதைய பார்த்து பிடிக்கிறேன் சரி இடிச்ச தப்பு தானே ஆமா. உன்னை மன்னிச்சிட்டேன் போ ஏ நீ உன்னை மன்னிச்சிட்டேன் போ என்னதுக்குடா நீ மன்னிக்கிற போடா வாடான்னு பேசாத ஏன்டா இடிச்சவா புண்ணாக்கு மரியாதை உரைச்சலா பேசாத யாரு மாமா ஆ. இந்த ஆளை கூட்டிட்டு வந்து என்கிட்ட சண்டை கட்டுறதுக்கு ஆள் போட்டிருக்கீங்களா நீங்க நல்லா இருக்காது பாத்துக்கங்க அப்படி சொல்லி என் சித்தப்பே அது எப்படி மாமா சித்தப்பு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண கூடாதா எங்க மீசக்கார தகுடி இட்ட தண்டி ஆம்பளை என்னை வந்து இடிச்சிருக்கிறாரு இடிச்சுக்கிட்டு பல்லக்காரங்க நீங்க என்ன டூ பேஸ்ட் விளம்பரத்துக்கு வந்திருக்கீங்க சரி விடு மீசைய பாரு எத்த தண்டியில சரி கோபப்படாத பங்காளி நான் இப்ப இடிச்சுக்கிறேன் நீ காலையில இடிச்சுக்க நீ என்ன இடிச்சிட்டு சாரி கேக்குற ஏய் இங்கர்மா கொஞ்சம் வாயை அடக்கி தான் பேசுமா நீ வந்து என்ன இடிச்சது தப்பு அதுல என்னைய சாரி கேட்க சொல்ற சரி. எம்மா தெரியாம இடிச்சிட்டேன் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு என்ன மன்னிப்பு கேளு போனா போதும் ஒண்ணு உருவுற இந்த அளவுக்கு வாய் பேசுறேன்னா உனைய வாயாடி முண்டைந்து வாங்க ஆமா பொம்பளை வாயாடிதா வாயாடினே பேர் வாங்கணுமோ பொம்பளை தான் இந்த அளவுக்கு வாய் பேசுற வாயாடிச்சேன்னு வச்சுக்க உன்னையெல்லாம் மாமியா கரையில ஒன்று தெரியுமா மூக்க பிடிச்சி அம்மிக்கல்ல கர கர கரன்னு தேய்ச்சி போடுவா தெரிஞ்சுக்க யாரு மாமியாக்காரி? போயிட்டு புதை கிழமை திரும்பி வந்துருவேன் மாமியாக்காரி என்னைய நீ இப்போப்பா நான் எல்லாம் மாமியாக்காரி என்னை அம்மியில போட்டு தேய்க்கிற முன்னாடி அதுக்கெல்லாம் நான் மீன் குழம்புல வசத்த வச்சு விட்டுருவேன் ஒன்னா நம்பர் கொலகார முடியா இருப்பாள் இருக்கு போகும்போது ஆளை கொள்றதுக்கு தான் போறா இல்ல, பொம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கல்ல புருஷன் பொண்டாட்டி நாங்க இருக்கோம்ல எங்க குடும்பத்தை எங்களுக்கு பார்க்க தெரியாது நீங்க போய் குடும்பம் நடத்துவீங்கள இப்பதான் எங்களுக்கு எல்லாம் பகுமானத்தை சொல்லி கொடுக்குறீங்க என்னத்துக்கு மாமியா என்னத்துக்கு மாமனாரு எங்க குடும்பத்தை எங்களுக்கு ஓட்ட தெரியும் இப்படிதான் வீட்டுல வயசான ஆளுங்க யாரு வேணாம்னு நல்லா இருக்கம்னு சொல்லி கொள்ள குடும்பம் கெட்டு போய் கிடக்கு வீட்டுக்கு ஒரு கிளடு கட்டை இருந்தா தான் அவங்க அனுபவம் வாய்ந்தவங்க நல்லது கெட்ட விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க அதை விட்டுட்டு அவ கிளட்டு முட்டு அவ என்ன சொல்றது இவ என்ன சொல்றது அப்படின்னு தெரிஞ்சோம்னா குடும்பம் கட்டு சந்திச்சரிச்சு போக பொம்பளை எதிர்த்து பேசுறது நிப்பாட்டி பழகு அதிகம் பேசுறாலே இந்த மாதிரி பெருசுகளை வச்சு வீட்டுல வச்சுட்டு உழவு ஓட்டுறதா வண்டி இந்த கை முட்டி மாமா நீ இப்ப கை முட்டி போட்டு உட்காந்துருக்க அவர் கிளவே நினைக்காத படு உழவன் எத்தனை குண்டாச்சட்டியை உடைச்சிருப்பாரு தெரியுமா மனுஷன் அவரை பார்த்தானே பேசிட்டு வயசுல எத்தனை சட்டியை உடைச்சோ எத்தனை முட்டியை உடைச்சோ எத்தனை குட்டி சவரி அடிச்சோ இப்ப ஏன் மண்டையில பாதி மசரக்கான ஐயா மாமியா கறி உன் மண்டை மசர புடிங்கிருக்கும் போல இருக்கு அவருக்கு மண்டையில மசர் இல்ல உனக்கு ஏன் இவ்வளவு போறாம உனக்கு ஏன் இந்த ஒழுக்கமா பேசிக்கணும் ஒழுக்கமா தான் நாங்க பேசுறோம் நாகரிகமா பேசிக்க ஒன்னா நம்பர் நொச்சோ பொம்பளை எவ்வளவு இருக்கு நீ ஒன்னா நம்ம பொட்ட வரைக்கும் முடியாது ஆம்பளைய பொட்ட வரைக்கும் போய் முள்ள மாதிரி முடிச்சு வைக்க எது வேணாலும் சொல்லு ஆம்பளவே பொம்பளைதான் இப்ப இந்த இடத்துல 50 ஆம்பளை நிப்பாட்டி பேச சொல்லி எந்த பிரச்சனையும் வராது சரி 2 பொம்பளைங்களை நிப்பாட்டி பேச சொல்லு மதுரையில எவன் குடும்பமா நாசமா போகும் அர்த்தம் உட்காமக்க பொரணி அம்பட்டு பொரணி பேசிட்டீங்க சரி இவங்க பொறணியே பேச மாட்டாங்க பொம்பளை நாங்க தான் பொறணி பேசி இப்ப ஊரை கெடுக்கிறோம் வீட்டை கெடுக்கிறோம் நாட்டை கெடுக்கிறோம் அட சும்மா புக்காளி பேல இப்ப நான் என்ன சொல்றேன் ஆம்பளைங்க நீங்களா இருந்தா சபை நிறைஞ்சு போயிடும் என்ன தத்தா ஆம்பளைங்க இந்த திருவிழாவை ஒரு 10 லட்சம் போட்டு செலவு பண்ணாலும் என் வீட்டு பெண்கள் இருக்காங்க பாரு அவங்க வரணும் முதல் நாள் திருவிழாவில் என்ன பண்ணுவாங்க ஆரம்ப ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு பூஜை ஏற்றுவாங்க அந்த குத்து விளக்கு பூஜை பண்றதுக்கு பொம்பளை நாங்க வேணும் தெரியுமா 10 லட்சம் ரூபா போட்டு ஆம்பளை செலவு பண்ணாலும் அந்த குத்து விளக்கு பூஜைக்கு பொம்பளை நாங்க வரணும் தெரிஞ்சுக்க குத்து விளக்கு பூஜைக்கு பொம்பளை தேவை அந்த குத்து விளக்க வாங்கி கொடுக்கறதுக்கு என்னை மாதிரி ஆம்பளை தேவை ஆம்பளை இல்லாம நீங்க எங்கிட்ட குத்து விளக்க போறதுக்கு குத்து விளக்குன்னு பேர் வாங்கினதே பொம்பளை நாங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா வாழ்க்கை கட்டி நீ கிடைச்சா வாழ்க்கை கட்டி காதோர ஓடி இருந்தா கம்மலா நான் இருப்பேன் காதோர ஓடி இருந்தா கம்மலா நான் இருப்பேன் வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா வாழ்க்கை கட்டி நீ கிடைச்சா வாழ்க்கை கட்டி அம்பட்டு குத்து விளக்கு அப்ப ஹேண்ட்பேக்கா இருந்தா தோல்ல தொங்க விட்டுருப்ப பேசுறியே ஆம்பளை இல்லாம பொம்பளை உங்களால சாதிக்க முடியுமா பொம்பளை இல்லாம ஆம்பளை சாதிக்க முடியுமா ஆண் இல்லையே பெண் இல்லைன்றீங்க பெண்ணிலையே ஆணல் என்று ஆம்பளை வச்சதுதான் பொம்பளை வைக்க விட்டதுதான் சட்டம் பொம்பளை எந்த வகையில பெரிய ஆளு நீங்க எல்லா வகையிலும் பெரிய ஆளு சொல்ற மாதிரி உங்களை காட்டி ஒரு மடங்கு பெரிய ஆளு நாங்க ஆம்பளை பெரிய ஆளு ஒரு வினாடியில நிரூபிச்சு போடுவேன் நான் பொம்பளை பெரிய ஆளுன்னு ஒரு நிமிஷத்துல நிரூபிச்சிருவேன் அப்படியா சரி இப்ப ஆம்பளை
பாக்குறியா பாப்போமா? பாப்போமா? தன்மான சிங்கங்களா பொம்பளை பிள்ளைட்டு தோத்து போயிடக்கூடாது ஆம்பளை சோற கை தட்டுங்கப்பு என் தன்மான சிங்கங்களா நன்றிப்பு ஆம்பளை வர்க்கம் கை தட்டினாங்க இந்த பாரு பெருசு என் பக்குடு சப்போர்ட் பண்ணேன்னு வச்சுக்க ஏய். உன்னை கொட்டாய் பின்னாடி கவனிப்பேன் நீ பாட்டுக்கு லொபுன்னு கையை கிட்டே தட்டினா உன் மண்டையை திறந்து ஹலோ புரியும் ஹலோ ஹலோ அவர் பெருசுன்றியே அவர் பெருசுன்றது உனக்கு எப்படி தெரியும் இதை பார்த்தா தெரியுதுல்ல நீ எங்கப்பா காமிச்சியோ வேட்டியை மூடி போட்டு உட்காரதில்ல இப்ப பார்த்தா ஓவர்க்க உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல ஓவர்க்கம் கை தட்ட வேணாம் விசிலடிக்க வேணாம் நம்ம தர்ம முனீஸ்வருக்கு பொங்க வச்சா கொலை விடாகல்ல அம்மா ரொம்ப வேணாம் ஆ. ஒரு 50 பேர்ல ஒரு ஆளை கொலவை பிடிச்சோம் ஒரு ஆளை பிடிச்சல் பெரியான்னு ஒத்துக்கிறேன் அப்படி தப்பா நினைச்சிடாதீங்க எங்கள் பெண்கள் கூட்டத்தை பெண்கள் மானத்தை காப்பாத்துறதே என் பெண்கள் கூட்டம் தான் அத்தா மாரே அக்கா மாரே தங்கச்சி மாரே ஆமா பெண்கள் மானத்தை நீங்க தான் காப்பாற்றணும் ஏன்னா பெண்களுக்காக சப்போர்ட் பண்ண நான் வந்திருக்கேன் யாராவது ஒருத்தர்னாச்சும் கொலவை போட்டு பெண்கள் மானத்தை காப்பாத்துங்க தான் ஓடு இப்ப என்ன கொலவை இல்ல அது. இப்ப என்ன பண்ணுவீங்க ஏய், இப்ப என்ன பண்ணுவீங்க கொலவை இல்ல அவங்க மூத்தத்தை வாங்கி குடியா அது மூத்திரத்தை குடின்னு சொல்ல வந்தேன் ஒரு ஆத்தாவே மூத்திரத்தை குடிப்பா என்னை பார்க்கல மூத்திரம் குடிக்கிற மாதிரி தெரியுது ஆனா சும்மா சொல்லக்கூடாது பெண்கள் மானத்தை காப்பாத்திட்டியே அதுல ஒரு ஆத்தா எப்படி கொலை போட்டாங்க எப்படி டேய் அப்ப ஒரு ஆத்தா சரி மக்கள் மத்தியில விட்டுருங்க மேடையோட வச்சுக்கிடுவா நான் ஆம்பளை பையன் கை தட்டுவேன் விசில் அடிப்பேன் நீங்க ஒரு தடவை கொலை போடுங்க என்ன இப்படி கேட்டுவிட்டியே ஆமா அவங்கள போட சொன்ன இல்ல ஒண்ணு கொலை போடு இந்தா இல்லாட்டி என் சித்தா போய் மூத்திரம் தாக்கி குடி சீ ஒரு மூத்திரத்தை வாங்கி கொடுக்கன்னு பேச குழவையை போட்டு போயிடும் ஆம்பளை பெண்கள் மூத்திரத்தை குடிச்சிடலாம் ஆம்பளை மூத்திரத்தை குடிக்க முடியாது சரக்கு கலந்து அடிப்பாங்க ஏய் அப்ப போதை ஏறுன்றியா இருக்க சரி. போடு வேறல உள்ள இது குலவையா அது? அப்படி ஓடக்கூடாது நீ வாயை தர உனக்கு நான் சொல்லி தரேன் நீ வாயை திறந்தேன்னா உள்ள விட்டுட்டு ஆட்டணும் ஏய் இந்த குழவையை என் வாத்தியார் கூடு சாமி சொல்லி கொடுத்தது அதே அவன் அவள்தான் சொல்லியா போய் இப்ப பெண்கள் எப்படி கொள்ள கூடாது தெரியுமா இது பெண்கள் போற கொலை நல்லா போடுறியா 5 வருஷம். உனக்கு சொல்லுது 5 வருஷமா உங்க உட்காந்து இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப உனக்கு ஒரு இது வந்து பெண்கள் போடுற கொலவை ஆண்கள் போடுற கொலவை எப்படி தெரியுமா இப்படி நில்லுங்களே ஆம்பளை கொலை போடுற கெட்டிக்காரவ நடிச்சா 12 மணிக்கு தண்ணியை போட்டு ஆத்தா எங்க அப்பனுக்கு சொல்லுது அவரும் விளையாண்டுருப்பாரு போல இருக்கே அதுவே ஆண்கள் போடுற கொலவை சத்தமே இல்லாத கொலை கூடாது எப்படி கூடாது தெரியுமா அந்த மணிக்கு கூசுது அவர் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சரி தொட்டு பேசாதா தொட்டா பிடிக்காதா தொட்டா பிடிக்காது ஒத்துக்கிறேன் நீ யார் என்னை தொடுறதுக்கு சரி, சரி, சரி. நீ என் மாமனா கோச்சுக்காத. என் மச்சானே கோச்சுக்காத. எங்கட எங்க வைக்கிற கையை நீட்டி பேச விட மாட்டேங்க கோச்சுக்காத. என்னை கட்டிக்க போற என் புருஷன் மட்டும் தான் நீ தொடணும் சரி. கற்பு கரசி சரியா கண்ணை பரம்பரை அப்படியா ஆ. நீ யோகாரம் இல்லை இல்லையா நீ காலை தூக்கி வச்சா அப்படி யோகா அடிக்கும்ல நல்லா ஒரு ஊர்ல போய் கால் எடுத்து வச்சா சட்டா 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 மூத்திரமா அப்படி பேசாதீங்க ஒரு வீட்டுல போய் இந்த பெண் குத்து விளக்கு ஏத்துன்னு வச்சுக்கோங்க நான் எல்லாம் போய் குத்து விளக்கு ஏத்துனேன்னா அந்த வீடு குப்புடு தீ பிடிச்சிடும் இப்ப நாசமா போயிருமா என்னைய சொல்ற நாசமா போத நீ மாசமாயிராத ஒழுக்க மொக்காதுக்க பாவடை தூக்கி போட்டு லவ கூட மூடி புடியும் பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பாவடையை தூக்கி மூடு அவங்களுக்கு வசதியா இருந்துட்டு போகுது இப்ப நான் சின்ன விஷயம் கேட்கிறேன் கட்டண புருஷன் தொடர்ன்றவாரு உண்மையிலே நீ வாழ்க உன் கொலை வாழ்க எனக்கு 2026 இப்படி ஒரு பெண்மணியா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன? சந்தேகம் கேட்கறது தப்பு சொல்லுங்க, நிறைய கேளுங்க. நம்ம ஊரு செங்கமடையில இருந்து ஆமா. திருச்சுடிக்கு பஸ் ஏறுறீங்க ஆமா. கண்டக்டர் டிக்கெட் வாங்குறீங்க ஆமா. கண்டக்டர் டிக்கெட் கிழிச்சு எதை தொட்டு கொடுப்பாரு கைய கண்டக்டர் உன் கையை தொடுறாருல ஆமா. அப்ப கண்டக்டர் உன் புருஷனா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்கிறேன் தப்பா இல்ல தப்பா தெரிஞ்சுக்கலாம் சரி உடம்புக்கு முடியல ஆஸ்பத்திரி போற டாக்டர் புடிச்சு பாக்குறாரு எதை கையை புடிச்சு இப்படி வச்சு ஐயோ, பாப்பாரு எங்க நின்னா உடைச்சிருவேன் இப்படி வச்சு பாப்பாருல டெலஸ்கோப்பு அந்த ஓப்பத்தையும் சொல்றேன் ஏய் கோப்பு அந்த ஓப்பத்தால சொல்ல கோப்பியா டாக்டர் இப்படி தொடுறாருல்ல சரி அப்ப டாக்டர் உன் புருஷனா இல்ல கைய சரி உடைச்சிருவேன் பச்சை குத்த போற கையை நீட்டுற புடிச்சுட்டு குத்துறாங்க எதை? பச்சை ஆமா. அப்ப பச்சை குத்துற உன் புருஷனா இல்ல. சுருக்கமா மேடைக்கு வந்துருவான் பாட்டு பாடணும் பேசணும் பாடுற சத்தம் பேசுற சத்தம் மக்களுக்கு கேட்கணும் ஆமா. அப்ப எதை தொட்டு பாடுவேன் மைக்க. மைக்க தொட்டு பாடுற ஆமா. மைக் செட்டுக்கார உன் புருஷனா அண்ணே இதுக்கு நான் கிடையாது
என்ன ஒரு ஆனா மாதிரி ஒண்ணு, எனக்கு புருஷன் அவர் கிடைச்சா அண்ணன்னு சொல்லிட்டேன். அப்படி சப்போஸ் புருஷனுக்கு கிடைச்சா இந்த மைக் செட்டு நாளைக்கு சிவகாமின்ற பேர்ல ஓடும். நம்பிராத மைக் செட் ஆமா இவளை நம்பினேன்னா மைக் செட் வித்து தெருவில் தெரியணும். ஏற்கனவே 2 பேர் பேக்கு தூக்கிட்டு குனிட்டுறாங்க எப்படியே. ஆமா, அதனால உண்மையிலே தொடர்நாள் தப்பு கிடையாது. என்னை தொடு, என்னை கட்டிப்பிடி, முத்தம் கொடு, தூய் பாட்டு என்ன பண்ணு. என் ஆம்பளை இருக்க பூரா பேசாம கிடக்கும். சரி, இந்த இடத்துல என்ன பொம்பளை நாங்களா வந்தா நீங்க செவனே கிடப்பீங்க, சொரிய கொடுத்த மாடு மாதிரி. ஓ சோழியில இங்க செக்கு செல்லாது, சதச்சுட்டு பேர் ஓடிடுமோல. என்னமோ சொல்றேன்னு தெரியுது, என்னமோ புரியலையா? காதா போச்சு. சரி, உங்க என்ன பண்றீங்க? இந்த இடத்துல ஆட்டக்காரப்புல ஆடிப்படி அவர் மக்குறேன். ஆடி பாடி வியாபாரம் மக்குதான்ப்பா. எத்தனை பாடி பாடிலையா, பாட்டு பாடி. பாட்டு பாடியா? பாடி வியாபாரம் நான் கூட உனக்கு எதுக்கு பாடி? நீ என்ன எப்ப பொம்பளையா பாடுற? பெண்களுக்கு பாடிண்டா எத்தனை பெண்கள் பாடி மட்டும் தான் இருக்கு, ஆண்களுக்கும் பாடின்னு சொல்லுவாங்க. இப்படி என்ன பாடி? லம்பாடியா? நீ ஒன்னே ரொம்பாடியா இருப்ப. அதனால என்ன என்ன வியாபாரம்? ஆம்பளம். மாம்பழம். பொய். பொய் சொல்ல, உண்மைதான். உண்மையிலே பொய். எங்க ஆடியில ஆமா இத பார்க்கல மாம்பழம் மாதிரியா இருக்கு. அப்புறம் உக்காமக்க தண்ணி பழம் மாதிரி தெரியுது. உன தெரிச்சு போயிரும் பாத்துக்க. ஏற்கனவே தெரிச்சு போய் தான் கிடக்கு, அது பூஜா எனக்கு தெரிய போற. சரி, இந்த மாம்பழமா? ஆமா. ஏன் சரி, தயவு செய்து இந்த மாம்பழத்தோட நான் வாங்கிக்கிறேன். எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். விலை எவ்வளவு? 1.5 கிலோ 100 ரூபா. கிறுக்கலத என்ன? இந்த பழத்துக்கு 150 ரூபாயா 200 ரூபாயா? 1.5 கிலோ 100 ரூபாயா? 100 ரூபாய் 500 ரூபாய் தர்றேன். சரி. வெக்காமக்கு 1000 ரூபாய் தர்றேன். சரி. இந்த பழத்துக்கு கொடுக்கறதுக்கு என்னையா? ஆமா. வெக்காமக்கு கைக்கு அடங்காத பழம் ஐயா. அத்தடியே அருமா தெரிஞ்சவங்க நீங்க. ஆனா இந்த பழத்தை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பழம் பிடிக்கும். ஆமா. அவருக்கு ஒரு பழம் பிடிக்கும், அவருக்கு அந்த பழம் அங்க பழம் பிடிக்கும். இப்ப இந்த பழம் இருக்கு. இந்த பழத்தை தயவு செய்து பெட்டிக்கார சாமிக்கு மட்டும் கொடுக்காத. ஏன்? எங்க அண்ணன் சாமி எனக்கு மாம்பழம் சாப்பிட தெரியாது. சரி, தெரியாது. சாப்பிட்டு அழுத்து போனாலே ஒக்கர பூதியா போயிரும். இப்படியே இந்த மாம்பழத்தை கீத்து அறுத்து சாப்பிடாது. போட்டு சாப்பிடு. மாம்பழத்தை அப்படி அறுத்து சாப்பிடக்கூடாது. எப்படி சாப்பிடணும்? முத மாம்பழத்தை இப்படி பிடிக்கணும். சொல்றேம்மா, அப்படி பிடிக்கணும். பம்ப் பண்ணணும். காயா பழமாண்டு ஒரு விஷயம் காய விட்டு ஏமாத்திட்டாங்கன்னா அப்படி ஒரு நசுக்கணும். நுனிய செல்ல கடிக்கணும். ஸ்லைஸ் மாதிரி அப்படி சாப்பிடலாம். ஆமா, உன் மாம்பழ பழத்துல காம்பு இருக்குமா? அதை வாங்கிக்கிறேன். அரும்பரும்பா வெத்தலையா, அரும்பரும்பா வெத்தனையா, சிவகாமி போட்டாலும் சதக்குமடி, தொட்டாலும் ஜவக்குமடி, அடி பொம்பளைய ஒண்ணு நப்பி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாடி, போனாலும் ஓடி மனப்பற ஓக்கலாதாடி, வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாடி, போனா போராடி மதுரை போய் பெரி வாடி. மச்சாம்பேரி மதுரை நின்னு பாரு எதிரே, மச்சாம்பேரி மதுரை மந்தே பாரு எதிரே, மச்சாம்பேரி மதுரை அச்சமாறு எதிரே. கருமேக கூந்தலுக்கும் கருமேக கூந்தலுக்கும் ஓ கால் கொலுசி சத்தத்து
சத்தத்துக்கும் கால் கொலுசு சத்தத்துக்கும் வடிவான வடிவழகி வடிவான வடிவழகி வான்குயில் சத்தத்துக்கும் சொக்கநாதா நம்ம ஜோலிபா போன் சொக்கநாதா 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 வடிவானோ சொக்கநாதா 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 கம் டு த பாயிண்ட் வரம சைனா எங்க ஊரு பக்க வந்து சிங்கப்பூரி நம்ம சைனோ சிங்கப்பூரி பக்க வந்த சைனாபூரி தேயமைனோ தேயமைனா தேயாலோசே தேயமைனோ தேயமைனா தேயமைனா தேயாலோசே இல்லாத நானே என்ன ஆட்டாடுறேன் வச்சுக்கிட்டே உறைஞ்ச பண்றேன் மடக்கு 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 ஆட்ட வேண்டியதானே படத்துல மும்தா சாட்டு பாரு மள்ள மள்ள மள்ளு இப்படிதான் போன வாரம் ஒருத்தர் சொன்னார் இப்படி ஆட்டுனேன் நான் பாட்டுக்கு ஆட்டினேன்னா அந்த விழுந்துருச்சு. கவலைப்படாத இன்னைக்கு அந்த விழுந்தா லவ்னு கவிக்கிறேன். ஏய் வாசி விளைக்கடா ஆடுறத வாசிக்கணும்ல. உனக்கு ஆசை இருக்குது என்னடே லூசுகளே ஆம்பளைனா மண்டையில் அடிப்ப என்கிட்ட அடிக்க வேணாம் நமக்கு தேவையா இல்லையா டேய் மைனா ஏலே ஆரம்பத்துல நீ அதுல தாண்டா பழகுன உப்புனக்கறவளே டேய் மைனா டேய் மைனா தேயமைனா தேயாலோசே தேயமைனோ தேயமைனோ தேயமைனா தேயாலோசே அது பெரிய மூலக்கடா தவிட்டு கிடக்கு இங்கிட்டு வந்துரு ஏமா ஏமா எஸ்சி மேடம் நல்லா ஆடுறீங்க நீங்க நல்லா பாடுறீங்க நீங்க நல்லா பேசுறீங்க. வாட் இஸ் வெதர் நேம்? மை நேம் இஸ் அது. என் பேர் இது. என்ன பேர் இப்ப முழு பேரு? வேணா உங்க பேரு சிவகாமி. சிவகாமி? ஆமா. ஏமா சிவகாமி சிவகாமி சொல்லுங்க சிவகாமி சொல்லுங்க என் சிவகாமி கையாப்பெல்லாம் முடுங்கி தந்து வாயில வச்சுக்க சரசம்மன்ன பார்த்தேன் பார்த்தேன். ஏமா உன் பேரு சிவகாமி என் பேர் கிருஷ்ணகுமார். குழல் இருக்கா? கவலைப்படாத குழல் உள்ள வச்சிருக்கேன். எங்க அப்புறமா தரை ஊதிக்கங்க. மகர கட்டைய பாரு பாக்கல இந்த குழல் கேட்கலையா? புல்லாங்குழல் வச்சிருக்கியா? அதாவது கிருஷ்ணர்னா குழல் புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. அதத்தான் சுருக்கி குழல் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். பாக்கையில நாதஸ் மாதிரி சிறுசா இருக்கும். நீங்க மட்டும் வாயில வச்சு நான் படக்கு நாதஸ் நான் வாய் வைக்கிறப்பா உனக்கு வாய் வைக்கிறதுக்கு வேற ஆள் இருக்கிறாங்க. அப்படி சொல்லாத. அவங்களை கூட்டிட்டு வர அவங்க வச்சு விடுவாங்க உனக்கு. நான் எல்லாம் உனக்கு சூடு வச்சு விட்டு போயிடுறேன். நான் அப்படியே சாப்பிடுவேன். சரி அதனால உன்னை எப்படி லவ் பண்ண போறது தெரியுமா? மனித உணர்ந்துக்குள்ள மனித காதல் இல்ல. ஒருவர் மீது எப்படி செய்யணும்னா சொட்டு தேனை போல் துள்ளும் வார்த்தைகள் பட்டி பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொட்டு தேனை போல் துள்ளும் வார்த்தைகள் பட்டி பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை உள்ளங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை உள்ளங்கள் அங்கெல்லாம் செல்லட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம்போரே ஆடலாம் பாடலாம். சொல்லி தாருங்கள் பள்ளி பாடுங்கள் இன்னும் என்ன
உங்கள் சொந்தங்கள் பார்வையாங்கள் உங்கள் சொந்தங்கள் தத்தை ஓல் மெத்தை மேல் ஏந்தி கொள்ளுங்கள் ஒருவர் சொல்ல ஒருவர் தள்ள பாடல் நூறி பாடலாம் ஆடலாம் கட்டி காவல்கள் விட்டு செல்லட்டும் கன்னி பெண் உன்னை பின்னிக் கொள்ளட்டும் காவல்கள் விட்டு செல்லட்டும் கன்னி பெண் உன்னை பின்னிக் கொள்ளட்டும் மயல் பாதி என்னோடு மீதம் உன்னோடு மயல் பார்வை உன்னோடு மீதம் என்னோடு மஞ்சத்தில் கொஞ்சத்தான் போதை உண்டாது ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம் ஏன் காதல் எப்படிங்களா இருக்கு ஆலோலோ பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே ஆலோலோ பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே பட்டு 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 வைத்து வண்ண வண்ண பூமுடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களி உன்னிகின்ற தென்னுக்கவா பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே சுட்டு விரல் சூடுபட்டு வங்கக்கடல் காய்வதில்லை திசு புயல் காத்தடித்து வெள்ளி மழை சாய்வதில்லை சுட்டு விரல் சூடுபட்டு வங்கக்கடல் காய்வதில்லை வீசும் புயல் காத்தடித்து வெள்ளி மழை சாய்வதில்லை சந்திரனை போல இங்கு சூரியனும் தேவதில்லை மாறுவரை போல என்று காதல் என்று மாய்வதில்லை நேசமனம் சேர்ந்திருக்க காசு பணம் தேவையில்லை பேசுகின்ற பேரமெல்லாம் காதல் என்று பார்த்ததில் வாழலாம் கூடவா வாழலாம் என கூடவா நாளெல்லாம் நான் சூடும் பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே உன்னை ஒரு நாள் மறந்து எம்மனமும் வாழ்வதில்லை உச்சத்திற்கும் பேரு எல்லாம் உன்னை என்று வேறில்லை பாடு இங்கே உன்னையில் தேடு இங்கே உன்னையில் பாடு வந்தோம் உன்னையில் பாடுவெங்கே உன்னை எண்ணி நான் கொடுக்க என்னிடமும் ஏதுமில்லை என்னையெல்லி நான் கொடுத்து உன்னுடைய கைகளிலே நேசமனம் சேர்ந்திருக்க காசு பணம் தேவையா பேசுகின்ற பேதமெல்லாம் காதல் என்று பார்ப்பதில்லை வாழலாம் இனி கூடவா வாழலாம் இனி கூடவா நாளெல்லாம் நான் சூடும் ஆரோலம் பாடும் தென்றலே ஆயோ தேடும் திங்களே பட்ட பட்ட பட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்கள் உன்னுகின்ற தென்னெடுக்கவா ஆலோலோ பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
இளமையில் தந்தை இழந்து விட்டோம் என்றால் கல்வி போய்விடும். தமையன் இழந்தோமானால் ஊரில் பழம் போய்விடும். தாய் இழந்து விட்டோம் என்றால் அறுசுவை போய்விடும். ஆனால் எங்கோ பிறந்து வளர்ந்து ஒரு நூல் கொண்டு உரிமையாக்கிய அந்த மனைவி எனும் சம்சாரத்தை இழந்து விட்டோம் என்றால் இந்த பூமியில் ஒரு ஆண்மகனுக்கு இடமே இல்லை. அன்று முதல் அனாதை. சம்சாரம் என்பது ஒரு மின்சாரம் போல. சம்சாரமே முதுமை காலத்தில் ஒரு ஆண்மகனுக்கு தாய். மனைவி ஒருத்தியே கண்கண்ட தெய்வம். ஆனந்தம் விளையாடும் வீடு, ஆனந்தம் விளையாடும் வீடு, நான்கு அன்பில்கள் உண்டான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. ஒரு நூல் கொண்டு உருவான மாலை, ஒரு நூல் கொண்டு உருவான மாலை, இன்னும் நாட்டோறும் பூக்கும் சோலை, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. நாம் கொண்ட மனைவி நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் காணும் செல்வம். நாம் கொண்ட மனைவி நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் காணும் செல்வம். அவள் தந்த உறவில் ஆசைகள் தீரட்டு, அவள் தந்த உறவில் ஆசைகள் தீரட்டு, அழகாக ஈகால் பிள்ளைகள் இரண்டு, ஆனந்தம் விளையாடும் வீடு, தாங்கு அன்பில்கள் உண்டான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. மாங்கல்யம் தவழும் மகராசி மதனம், மலர்ந்தாரே மோதும் வேறேது மூலம். மாங்கல்யம் தவழும் மகராசி மதனம், மலர்ந்தாரே மோதும் வேறேது உலகம். எடுத்தாலும் என்ன ஏழேழு பிறவி, எடுத்தாலும் என்ன ஏழேழு பிறவி, நீதானே கண்ணே எனக்கேத்த மனைவி, ஆனந்தம் விளையாடும் வீடு, தாங்கு ஒன்றில்கள் உண்டான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. இமை போல இரண்டு விழி காக்கும் தாயே, எது வந்த போதும் சுமை தாங்கினே. இமை போல இரண்டு விழி காக்கும் தாயே, எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. நீதான எங்கள் திருக்கோயில் விளக்கு, நீதான எங்கள் திருக்கோயில் விளக்கு, நீ இல்லை என்றால் வீட்டில் எரியாது விளக்கு. மனைவி சம்சாரம் இல்லாத வீடு, அந்த வீடு இருட்டு வீடு. சம்சாரம் இல்லாத வாழ்க்கை அந்த முதியவருக்கு இருட்டு வாழ்க்கை. ஆழம் விழுது போல் 1000 உறவுகள் இருந்தும் என்ன, நம் முழு தேவையும் அறிபவள் மனைவி எனும் அந்த சம்சாரமே. அந்த சம்சாரத்துக்கு முதுமை காலத்தில் எந்த ஒரு ஆண்மகன் முந்தி விட வேண்டும். முந்துபவன் பாக்கியவான், பிந்துபவன் கர்மவாளி. எவ்வளவுதான் சொத்துக்கள் இருந்தாலும் பச்சத்தனி கூட ஏமாறித்தான் இருக்கணும், கிளவி இல்லைன்னா. ஆகவே இளமையில் மனைவியை நேசித்து வாழ்வோம். முதுமை காலத்தில் அவள்தான் நமக்கு தாய். அவள் தவிர இந்த பூமியில் வேறு யாரும் உறவு கிடையாது. ஆனந்தம் விளையாடும் வீடு, தாண்டி அன்பில்கள் உண்டான கூடு,
விளையாடும் வீடு. நன்றி நன்றி நன்றி. இளமை காலத்தில் மனைவியை நேசித்து வாழ வேண்டும். முதுமை காலத்தில் அவள் தான் நமக்கு தாய். பொம்பளை பிள்ளையை எங்கேயாவது கட்டி கொடுத்துருவோம், அது வாழ்க்கைக்கு போயிடும். ஆம்பளை பிள்ளை அவன் குடும்பத்தவே வருங்காலங்களில் பார்க்க முடியல, பாம்பளை பார்க்கவே மாட்டான். கிளவி இருக்க தொட்டிக்கும் கஞ்சி குடிக்கலாம். சம்சாரம் போயிட்டான்டா அந்த முதியவர் படும்பாடு பெரும்பாடு. பச்சை தண்ணி கூட எந்திரிச்சு மோந்து கொடுக்க முடியாது, அவ்வளவு கொடுமையெல்லாம் சந்திக்கிறாங்க முதியவர்கள். ஆதலால் எந்த ஒரு ஆண்மகனும் தன்னுடைய சம்சாரத்துக்கு முந்துவன் தான் பாக்கியவான், பிந்துவன் கர்மவாளி. அவள் ஒருத்தி இல்லை என்றால் இந்த பூமியில் நாம் அனாதை. எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, சொத்துக்கள் இருந்தாலும் சரி, சம்சாரம் இல்லை என்றால் நாம் இந்த பூமியில் அனாதை. அது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் மனைவியினுடைய அருமை. நன்றி. வைத்துப்பா.